விஜய்க்கு கெட்ட பேரை உண்டாக்கணும்னு ஒரு குரூப் வந்து வேலை செஞ்சிட்ருக்கு. ஓவர் டைம் 24x7 ஏதாவது ஒன்றை வச்சு விஜயை கொலையாளின்றது, கிரிமினல்ன்றது, அவருக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த அபரிமிதமான ஆதரவை காலி பண்ணணும். அப்போ ஒரு குரூப் வேலை செய்யுது, கடுமையாக வேலை செய்யுது. அதனுடைய பின்னணியில் தான் அவர் ரொம்ப காஷியஸாக இருக்கார். மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. திமுக காரங்க இந்த கட்சியை தடை பண்ணிடணும், இந்த கட்சியை வந்து எப்படியாவது வந்து செயல்படாமல் முடக்கிடணுன்றதுக்காக கோர்ட் வழியாக பல வழியில் முயற்சி பண்ணுறாங்க. நிச்சயமாக கரூரில் 4 சட்டமன்ற தொகுதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரூர் மாவட்டத்தில் இன்க்ளூடிங் செந்தில் பாலாஜி கரை சேர முடியாது. சட்டமன்ற தேர்தல் 26 வரும்போது கண்டிப்பாக கரூர் மாவட்டத்தில் தாவேகா வெற்றி என்பது இந்த மரணத்தால் சொல்ல பிண அரசியல் நடத்தலை. இந்த விஷயத்தில் திமுகவினரும் ஆட்சியாளர்களும் செய்திருக்கிற கோளாறுகள் சிபிஐ விசாரணையில் வரக்கூடிய, அது சிபிஐ விசாரணையில் வெளியே வந்ததுன்னா தமிழ்நாடு பூராவே திமுக பாதிக்கப்படும். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த கரூர் துயர சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இன்னும் அந்த துயரம் வந்து அடங்கவே இல்லை. இதை வச்சு எப்படியாவது நம்ம ஆட்சியை தக்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டு திமுக அரசும், இதை வச்சு எப்படியாவது நம்ம ஆட்சியை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதிமுக அரசும் ரொம்பவே மும்முரம் காட்டிக்கிட்டு வரதை நம்மளால பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நேற்றைய தினம் வந்து அந்த 20 லட்சத்தை வந்து கொடுத்துருக்காரு. அப்படி இருந்தும் விஜய் மேல இப்போ வரைக்கும் வைக்கிற விமர்சனம் என்னன்னா, ஏன் விஜய் வந்து இன்னும் அந்த கரூர் மக்களை போய் சந்திக்கல, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்கறத நம்மளால பார்க்க முடியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, பெரும்பாலும் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள், நான் சொல்றது அரசாங்கம் இல்லை, இப்போது ஸ்டாலின் பணம் 10 லட்ச ரூபா கொடுத்தாருன்னா முதல்வர் தமிழ்நாடு அரசு பணத்திலேருந்து தான் கொடுக்குறாரு. ஆனால் தனிப்பட்ட முறையில் அரசியல்வாதிகள் கொடுக்குறேன்னு சொல்கிற பணம் ஒன்று அது போய் சேராது, அது அறிவிப்போடு போயிடும். புரியுது. போய் சேர்ந்தா கூட அது வந்து முழுசாக போய் அந்த பயனாளர்கள், அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு போய் கிடைக்காது. ஆனால் முதல் தடவையாக ஒரு ஃபோட்டோ கூட இல்லாமல், ஒரு விளம்பரம் படுத்திக்காமல், இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருடைய பேங்க் அக்கௌண்ட்டையும் வாங்கி 39 பேருக்கு 20 லட்ச ரூபாய் நேற்று ஆர்டிஜிஎஸில் தாவேக்காலேருந்து பணம் போய் சேர்ந்துடுச்சு. இன்னும் 2 பேருக்கு தான் அவங்க போகல. அது காரணம் யாருக்கு கொடுக்கறது, யார் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி, அங்கே ஏதோ சர்ச்சை ஓடிட்டுருக்குது. ஓகே. இப்போ நம்ம பார்த்தோம், ஒருத்தர் கூட பிள்ளை என்கிட்ட தான் வளர்ந்தது, அவருக்கு அப்படி அந்த மாதிரி கேஸ் ஏதோ 2 கேஸ். அதை தவிர்த்து 39 பேருக்கும் பணம் போய் சேர்ந்துடுச்சு. ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. மகிழ்ச்சினா தப்பாக நினச்சிக்காதீங்க. இழப்பை யாராலும் எத்தனை பணம் கோடி கொடுத்தாலும் ஈடுகட்ட முடியாது. புரியுது. ஆனாலும் ஒரு முதல் தடவையாக ஒரு அரசியல்வாதி, அவர் அதுக்கு சம்மந்தமே கிடையாது, அவர் பொறுப்பே கிடையாது, இந்த கோர சம்பவத்துக்கு விஜய் எந்த விதத்திலும் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஆனாலும் அவர் எந்த அளவுக்கு அப்செட்டுனா, மனிதாபிமான அடிப்படையில் தன் நிகழ்ச்சிக்கு வந்து இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துடுச்சே அப்படின்றதுக்கு அப்செட் ஆனது மட்டும் இல்லை. நேற்றைய தினம் பார்த்தேன்னா அவங்க கட்சி தொண்டர்கள், நிர்வாகிக்கெல்லாம் இந்த வருஷம் நமக்கு தீபாவளி கிடையாது, யாரும் வந்து தீபாவளி கொண்டாட வேணாம் அறிவித்ததிலிருந்து அந்த 41 குடும்பங்களையும் நாங்கள் தத்து எடுத்துக்கிறோம், மாதந்தோறும் 5000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இதுவரையில் எந்த அரசியல் கட்சியும் தலைவரும் செய்திராத ஒன்று. இப்போ அதுலேருந்தே நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவர் வந்து இதை வந்து சீரியஸாக எடுத்திருக்காரு, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு மனதளவில்னு. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்ற அரசுக்கிட்ட அனுமதி கேட்டிருக்காரு, காவல்துறைக்கிட்ட அனுமதி கேட்டிருக்காரு. நான் கூட முன்னால் தப்பாக புரிஞ்சிட்டு என்ன பேசுனேன்னா, அவருக்கு எதுக்கு, அவர் இஸ் எ ஃப்ரீ சிட்டிசன், எங்கே வேணால் போகலாம், மற்றவங்களாம் போகிறாங்களா, அது மாதிரி போக வேண்டியது தானே, எதுக்கு இவர் போலீஸ் பர்மிஷன் கோர்ட்லலாம் கேட்டுட்ருக்காருன்னு நான் தவறாக புரிதலோடு சொன்னேன்.
ஆனால் எல்லாரும் போல் விஜய் இல்லைன்றது நமக்கு இப்போ புரியுது. அது மட்டும் இல்லை, விஜய்க்கு கெட்ட பேரை உண்டாக்கணும்னு ஒரு குரூப் வந்து வேலை செஞ்சிட்ருக்கு. ஓவர் டைம் 24x7 ஏதாவது ஒன்றை வச்சு விஜயை கொலையாளின்றது, கிரிமினல்ன்றது, அவருக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த அபரிமிதமான ஆதரவை காலி பண்ணணும். அப்போ ஒரு குரூப் வேலை செய்யுது, கடுமையாக வேலை செய்யுது. அதனுடைய பின்னணியில் தான் அவர் ரொம்ப காஷியஸாக இருக்கார். மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, போலீஸ் அடிக்குவேட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் போலீஸ் அனுமதி கேட்டுட்ருக்காரே தவிர பர்சனலாக அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு தான் ஒய் கேட்டகரி இருக்குது, அவங்க வந்து மத்திய அரசு படை கொடுப்பாங்க. ஆனால் திரும்பவும் மக்கள் கூடி இல்லை மக்கள் கூடுவதை பயன்படுத்தி சமூக விரோத சக்திகள், எனக்கு கரூர் இதிலேயே எனக்கு சந்தேகம் இருக்குது. இன்னும் இப்போ பல சந்தேகங்கள் சிபிஐ என்கொயரி தொடங்கி இருக்கிறதால நிறைய பேர் நிறைய விஷயங்களை பொதுவெளியில் இப்போ பகிர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதுவே வந்து இயற்கையாக நடந்ததா, தற்செயலாக நடந்ததா, இல்லை அதுவே வந்து ஒரு திட்டமிட்ட சதியா, இந்த கூட்டத்தை வந்து ஒரு வழியாக பண்ணி முடிச்சிடணும் இந்த பிரச்சாரத்தையே அப்படின்றதுக்காக சிலர் திட்டமிட்டு செய்த அது மனித படுகொலையான்றது தான் இருக்குது. பட் நம்ம இப்போ விசாரணை தொடங்கி இருக்கிறதால நம்ம அது மாதிரிலாம் எதையும் வாய்க்கு வந்தபடி பேச முடியாது. ஆனாலும் டபுள் கேர்ஃபுல்லாக விஜய் இருப்பதற்கு இதுதான். சில பேர் என்ன சொல்கிறாங்க, இன்னும் இவ்வளோ நேரம் போலே, இவ்வளோ நாள் போலேன்றாங்க. போனால் அது ஏதாவது நிகழ்ந்துடுச்சுன்னா இதே ஆட்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஏங்க ஒரு வாட்டி போனாந்தாலே இது மாதிரி ஆச்சு, படிப்பினை கற்றுக்கவானாவா, கேர்ஃபுல்லாக இருக்கவானாவான்னு அதே வாய் எப்படி வெளியே வானாங்களோ பனையூரை விட்டு, இப்போ வெளியே வந்தவொன்னே எல்லாம் உள்ளே போ வராதன்றாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு வழக்கறிஞர்ன்றாங்க மதுரையில், அவர் திமுக பிரமுகர்கள் தான் அவங்கெல்லாம் பின்னால் இருக்காங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. தாவேக்காவின் அங்கீகாரத்தை ரத்து செய்யணும்னு வழக்கு தொடுத்திருக்காரு. தாவேக்கா என்பது ஒரு அரசியல் கட்சி, ரிஜிஸ்டர்ட் வித் தி எலெக்ஷன் கமிஷன், அதாவது தேர்தல் ஆணையத்தோடு எப்பவுமே பதிவு பண்ணணும். பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் என்பது ஒன்று, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் என்பது வேறு. ஒரு 20 வருஷமாக 15 வருஷமாக பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்த விசிகா, தாவேக்காலாம் போன சட்டமன்ற தேர்தல் வாக்குகள் அடிப்படையில் தான் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தமிழ்நாட்டில், தமிழ் மாநிலத்தில், இந்திய அளவில் இல்லை, அநேகமாக இந்திய அளவில் ஒரு 5-6 கட்சிகள் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். ஆனால் ஆயிரக்கணக்கான பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இருக்குது. அப்போ தாவேக்கா என்பது இன்னும் ஒரு தேர்தலில் கூட கலந்து கொள்ளவில்லை. அவங்க ஜெயித்தவங்க கூட முன்னால் பல வருஷங்களுக்கு உள்ளாட்சியில் சுயேட்சைகளாக, தாவேக்கான்ற கட்சி அப்போ இல்லை, விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக சுயேட்சையாக போட்டி போட்டு தான் அந்த 110 பேரை என்னவோ ஜெயித்தாங்க உள்ளாட்சிகளில். ஸோ அதனால் அது ஒரு கணக்கில் கூட வராது. ஸோ இனிமேல் தான் அவங்க எம்எல்ஏவா எம்பி எலெக்ஷன்லலாம் நின்னாதான் அவங்க ஓட்டு சதவீதம் 8% வந்தால் தான் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக அவங்க மாற முடியும். புரியுது. இது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அவங்க பதட்டத்தில் திமுககாரங்க இந்த கட்சியை தடை பண்ணிடணும், இந்த கட்சியை வந்து எப்படியாவது வந்து செயல்படாமல் முடக்கிடணுன்றதுக்காக கோர்ட் வழியாக பல வழியில் முயற்சி பண்ணுறாங்க. அதாவதுங்க, ஒரு பக்கம் அவங்க ஆட்களை கைது பண்ணுறது, மிரட்டுறது, விலை பேசுறது, இந்த பக்கம் திமுக பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த இன்டலெக்சுவல்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள இணையத்தை விஷத்தை இறக்க சொல்கிறது, அதே போல் வழக்கறிஞர்களை விட்டு கேஸ் போட வைக்கிறது. அப்போ அந்த கேஸ் போட்ட ஒரு வழக்கறிஞருக்கு சாதாரண அறிவு இருக்க வேணாம்? ஏன், இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே இல்லை, இது பதிவு செய்யப்பட்ட கட்சி. இப்போ இதனுடைய அங்கீகாரத்தை நம்ம வந்து ரத்து பண்ணோன்னு கேட்குறோமே, இல்லாத அங்கீகாரத்தை, இது நியாயமா முறையான்னு அந்த ஆளுக்கு அறிவு இருந்திருக்கணும். வழக்கறிஞர்னு சொல்கிறாரு, இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் அவர் என்ன வழக்கு ஆடுவார்னு எனக்கு தெரியல. பாவம், அவரை வழக்கறிஞராக வைக்கிறவங்க கதியை நினச்சா. அடுத்தது, இப்போ கோர்ட்டுடைய நேரம் வந்து பொன்னானதுங்க. லட்சக்கணக்கான வழக்குகள் பல பத்தாண்டுகள் வந்து பெண்டிங்காக இருக்குது. ஏன்னு சொன்னால் அவங்க வேலை செய்யாமல் இல்லை, அவங்க வேலை செய்கிறாங்க.
ஆனால் போதுமான ஜட்ஜுகள் இல்லை, நீதிபதிகள் இல்லை. அதன் காரணமாக லட்சக்கணக்கான வழக்குகள் நாடு பூராவும் தேங்கி இருக்கு. டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ்னு ஆங்கிலத்தில் ஒரு முதுமொழி இருக்குது. அப்போ காலம் தாழ்த்தி கொடுக்கப்படுகின்ற நீதி கூட மறுக்கப்பட்ட நீதிக்கு சமமானதுன்னு தான் நமக்கு எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்போ கோர்ட்டு நேரம் எவ்ரி மினிட் இஸ் ப்ரெஷியஸ், வேல்யூபிள். அப்போ அந்த நேரத்தை ஒரு ஃப்ரிவிலஸ் கேஸ், இது உபயோகம் இல்லாத ஒரு அதாவது தனிநபர் ஆதங்கத்திலேயோ ஒரு குரூப்புடைய ஆதங்கத்திலேயோ போட்டிருக்காங்க. இப்போ கோர்ட்டு வந்து இதை பரிசீலனைக்கு எடுத்ததே தப்பு. எப்படி இதை எடுக்கலாம்? ஏன்டா அவனுக்கு தான் அங்கீகாரமே இல்லையே, அவுட் செட்லேயே அதை ரிஜெக்ட் பண்ணணும். அதாவது அட்மிஷன் ஸ்டேஜிலே அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். அது எப்படி அதெல்லாம் தாண்டி வந்து விசாரணைக்கு வந்ததுன்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி கூட ஒரு பொதுநலன் வழக்கை எப்படி ரிட்னு மனுவாக எடுத்துக்கினாரு, அந்த ரிட் மனு எப்படி ரிட் கிரிமினல் மனுவாக மாற்றினாரு, சம்மந்தமே இல்லாமல் அதில் போய் எஸ்ஐடி எப்படி வரம்பு மீறி சுப்ரீம் கோர்ட்டே இதெல்லாம் இப்போ சொல்லிடுச்சு, அவர்கிட்டேருந்து அந்த வழக்கை மாற்றி வேறு நீதிபதி கொடுங்கன்னு சொல்லிடுச்சின்னு வச்சுங்களேன். இப்போ இதெல்லாம் இன்றைக்கி வந்து முன்னால் அவரை பற்றி பேசினா உடனே உள்ளே தூக்கி வச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி உச்ச நீதிமன்றமே இவர் பண்ணது தப்புன்றத சரி பண்ணிடுச்சு. ஸோ அதனால் வந்துங்க நீதிமன்றத்தில் எப்படி இதை விசாரணைக்கு எடுத்தாங்க, ரைட். அப்போ நீதிமன்றத்தில் விசாரணைங்கன்னா தேர்தல் கமிஷன் சார்பாக போவாங்கல்ல, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஃபேக்டை சொல்லிட்டாங்க. ஐயா, இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லைங்க, அது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி. அங்கீகாரமே இல்லாத ஒரு கட்சிக்கு என்ன அங்கீகரிக்க பறிக்கணும்னு கேட்டால் அது எப்படிங்க நியாயமாக இருக்க முடியும்? ஆனால் இப்போ ஊடகங்கள்லாம் இல்லை அப்படி நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் பல பத்திரிகைகளில் இந்த செய்தியை எப்படி திரிச்சு அதாவது ஊடகம், இப்போ கலைஞர் டிவி, சன் டிவியை விடுங்க, தினகரன், அதுவும் சன் குரூப் தானே, திமுக சார்பு. தினகரனில் ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு வால் போஸ்டர் பார்த்தேன், தாவேக்காவை அங்கீகரிக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு. அதாவதுங்க, நம்மளெல்லாம் நான் முட்டாள் நினைக்கிறாங்களா, இல்லை இவங்களுக்கு எந்த விவரம் தெரியாத மக்களுக்கு நம்ம என்ன எழுதினாலும் என்ன சொன்னாலும் செய்தியை நம்பிடுவாங்கன்றாங்களா? ஆனால் ஒரு விஷயம், திமுக வட்டாரம் எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கு, அச்சத்தில் இருக்குதுன்னு இதெல்லாம் வந்து உதாரணங்கள். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்குது, அங்கீகாரமே இல்லையப்பா அவங்களுக்கு, எங்கே இல்லாத அங்கீகாரத்தை நாங்கள் எங்கேருந்து எடுக்கிறது, நீ எதுக்கு வழக்கு தொடுத்தன்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. அது சரி, தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாடு. ஆனால் நம்ம ஊடகங்கள் பத்திரிகையில் அனுமதிக்க, அதாவது அங்கீகரிக்க மறுப்புன்னு போடுறாங்களே, இது எந்த வகையில் ஊடக தர்மம்? அப்போது அரசாங்கத்துக்கு அடிமைகளாக தமிழ்நாட்டு ஊடகங்கள் எந்த அளவுக்கு போயிருக்காங்க, உண்மையை பொய்யா மாற்றுறது, பொய்யை உண்மை போல் சித்தரிக்கிறதுன்றது ரொம்ப அவமானமாக ஒரு விஷயமாக தான் தமிழன் என்ற முறையில், தமிழ்நாட்டை சார்ந்தவன் என்ற முறையில் நான் பார்க்குறேன். ஓகே சார், இப்போ அந்த கரூரில் விஜய்க்கு வந்து நிறைய நெருக்கடிகள் வந்து கொடுக்குறாங்க. விஜய் வந்து மீண்டும் கரூருக்கு வந்துடவே கூடாதுன்றதுல வந்து ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. அங்கே சில காய்களும் நகர்த்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று, விஜய் கரூருக்கு மீண்டும் போனால் அவர் உயிருக்கே ஆபத்து இருக்கிறதையும் வந்து சொல்கிறாங்க சார். அதாவதுங்க, எது வேணாலும் நடக்கலாங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங்ன்ற தேசிய கட்சியினுடைய ஒரு தலைவர், அஃப்கோர்ஸ் அவர் மேலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அவருக்கு எதிராக ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பார்த்தோம்னா, அவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அல்லது ஒரு பிரபலமான தேசிய கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு பிரிவின் தலைவராக இருந்தார். அவர் வந்து எப்படிங்க வந்து சென்னை போன்ற ஒரு மாநகரத்தில் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். அப்போ அந்த கொலையை வந்து இன்றைக்கி சிபிஐ விசாரிக்கணும்னு அவங்க உறவினர்கள் போய் தமிழ்நாடு அரசு விசாரித்தா உண்மை வராது. ஏன்னா முதல் குற்றவாளியே வந்துட்டு இப்போ இறந்துட்டார் நாகேந்திரன். அதில் அரெஸ்டான ஒரு ஆளும் வந்துட்டு விசாரிக்கிறோன்னு கூப்பிட்டு போய் அவன் செத்துட்டான் அப்படின்னாங்க. அதாவது வந்து தப்பி ஓடும்போது சுட்டோன்னாங்க. ஒரே மர்மமாக தான் இருக்குது. தமிழ்நாடு காவல்துறை வந்துங்க இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, தமிழ்நாடு காவல்துறை சந்தி சிரிக்குது. உதாரணத்துக்கு இந்த விஜய் கூட்டத்துக்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணல. யாராவது ஒருத்தர் ஃபெயிலியர் ஆகியிருக்காங்கன்னா அது இன்டெலிஜென்ஸ் அண்டு போலீஸ் தான்.
அப்படின்னு மக்கள் பரவலாக பேசுகிறாங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். அதாவது தவறான இடத்த கொடுத்ததுலேருந்து அந்த அந்த இடம் வந்து அதிமுக ஜனவரி மாதம் கேட்டிருக்கு 2025 ஒரு நிகழ்ச்சிக்காக. இது வந்து இந்த மாதிரி அரசியல் பரப்புரை நிகழ்த்த தகுதியற்ற இடம்னு போலீஸே சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. அதை இன்னைக்கு பொதுவெளியில் அந்த உத்தரவு அந்த ஆணைகள் எல்லாம் ஒரு இன்பதுரை ஏடிஎம்கே எம்பி போட்டிருக்காரு. அந்த மாதிரி ஜனவரி மாதம் இது வந்து பரப்புரை நடத்த அரசியல் கூட்டம் நடத்த தகுதியற்ற இடம்னு சொன்ன வேலுசாமிபுரத்தை விஜய் மாதிரி ஒரு க்ரௌட் புல்லர், ஒரு மாபெரும் மக்களுக்கு ஆதரவு பெற்ற மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவரை வச்சு கூட்டம் நடத்துறதுக்கு எப்படி அனுமதிச்சாங்க? முதல்ல என்ன சொன்னாங்க, அவங்க கேட்ட இடம் தான் போலீஸ் போய் சொல்லிச்சு. உண்மையில் அவங்க இதை கேட்கல. அவங்க கேட்ட எல்லா இடத்தையும் போலீஸ் ரிஜெக்ட் பண்ணதால் வேறு வழி இல்லை. ஏன்னா நாளைக்கு ஃபங்க்ஷன்னா இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் இழுத்துன்னு இருக்காங்க. அவங்க நெருக்கடியை நீங்கள் பார்க்கணும். நிறைய பேர் நிறைய விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க. தாவேக்க ஆர்கனைசர்ஸு என்ன பண்ணுவான்? அவர் நாளைக்கு வந்து காலையில் நாமக்கல் பேசிட்டு இங்கே வரப்போகிறாரு மத்தியானம். அப்போது அவர் இடத்த வந்துட்டு கரூரில் காவல்துறை வந்து முதல் நாள் மத்தியானம் வரைக்கும் இழுத்துன்னு இருக்காங்க. எங்கேன்னு கொடுக்காம நாம் எப்படி ஸ்டேஜ் போடுவான், எங்கே வந்து சொல்லுவான் ஆளுங்களுக்கு? அதனால் அவங்க கொஞ்சம் தடுமாறிட்டாங்க. அதுக்கு காரணம் காவல்துறையினுடைய திட்டமிட்ட தாமதம், திட்டமிட்ட இழுத்தடிப்பு தான். ஸோ காவல்துறை பார்த்திங்கன்னா தொடக்கத்திலேருந்தே தவறு பண்ணியிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணல. அதை ஜனங்களே சொல்கிறாங்க. ஒரு அம்மா வந்து 20 லட்ச ரூபா வாங்கின ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேர் இறந்துருக்காங்க அந்த வீட்டில். அந்த அம்மா கிட்ட யாரோ தந்தி ரிப்போர்ட்டர் யாரோ கேட்குறாங்க தொலைக்காட்சியில், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு, விஜய் சார் மேலே தப்பா என்ன ஏதுன்னு. அவர் மேலே எந்த தப்பும் இல்லைங்க. அவர் வந்து ஒன்றுமே தப்பு அவர் மேலே சொல்ல முடியாதுங்க. இதுக்கு வந்து மொத்த பொறுப்பும் வந்து போலீஸ் தாங்க எடுத்துக்கணும். காவல்துறை வந்து எந்த விதமான ஒரு சூப்பர்விஷனும் பண்ணல, பாதுகாப்பு ஏற்பாடுமே கொடுக்கலைங்க அப்படின்னு கரூரில் ரெண்டு பேரை இழந்த குடும்பத்தில் ஒரு தாய் பேசுகிறாங்க. இதுதான் பொதுமக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. விஜய் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு செய்தி பரவுன உடனே அடிஷ்னல் டிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் தேவசகாயம் செய்தியாளர் சந்திப்பை போட்டு அவர் பாட்டுன்னு அவர் சொன்னார், 500க்கு மேல் நாங்கள் போட்டோம்னு சொன்னார். காவல்துறையை 500 பேருக்கு மேலே நாங்கள் போட்டோம்னு சொன்னார். அதனால் 20 பேருக்கு ஒன்றுன்னு கணக்கு போட்டு 10,000 பேர்னு சொன்னாங்க. அதுவே தப்புங்க. 10,000 பேர் கட்சிக்காரன் வருவாங்கன்னு தாங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் சொல்ல முடியும். விஜய்க்கு கட்சிக்காரன் மட்டுமா வருவான்? ரசிகர் வருவான், மாற்று கட்சியில் வருவான், பொதுமக்கள், ஆன்லுக்கர்ஸ், அந்த பக்கம் போகிறவங்க கூட நிற்பான் விஜய் வராருன்னா பார்த்துட்டு போகலான்னு. அப்போ போலீஸ் வந்து மதியழகன் சொன்னார், அவங்க கட்சியில் 10,000 சொன்னாங்கன்னு அதுக்கு பின்னால் போய் ஒளிஞ்சிக்க பார்க்குறாங்க பாருங்கள். இது மிக மிக தவறு. இப்போ நான் சொல்கிறேன், ஏன் நான் சொல்கிறத ஏற்றுக்குவாங்களா போலீஸு? அவங்க இண்டிபெண்ட்டாக அவங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் மூலமாக விசாரிக்கணும். ஐஏஎஸ்ன்னு அவங்க வச்சுட்டு இருக்காங்கல்ல ஊரில். அப்போது எப்படியும் வந்து அவங்க 10,000க்கு மேலே தான் வரும்னு முடிவு பண்ணியிருக்கணும். அதில் அவங்க தவறிட்டாங்களா இல்லை அலட்சியமாக விட்டாங்களா? ஏன்னா உதயநிதி வந்து அவர் காரை சுற்றின்னு 30 பேர் ஓடுறாங்க, ஆயிரக்கணக்கான போலீஸ்லாம் கொடுக்குறாங்க, தப்புன்னு சொல்ல. ஆனால் விஜய்க்கு வந்து டெலிபரேட்டாக ஒரு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு அந்த நிகழ்ச்சிக்கு, விஜய்க்கு இல்லை, விஜய் நடத்தின அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கொடுக்காம போனாங்கன்றது இன்றைக்கி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குங்க. ஒன்றும் வேணாங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் சென்னையில் நாகேந்திரன் அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி இறந்துட்டார். அவருடைய அந்த சபை ஊர்வலம் நடக்கும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு 1600 காவலர்கள் பணியமர்த்தப்பட்டதாக காவல்துறை செய்தி. அண்டை மாவட்டங்கள்லேருந்து ஐஜி, டிஐஜி, இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் கூப்பிட்ருக்கோன்றாங்க. நல்ல விஷயம், நான் அதை தப்புன்னு சொல்ல. போலீஸ் வந்து அட்லீஸ்ட் கரூருக்கு அப்புறம் வீழ்ச்சிக்கிட்டாங்களா, கரூருக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகிட்டாங்களான்னு தெரியல, வந்திருக்காங்க. ஆனால் எதுவும் நடக்கலை. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 4000-3000 வரக்கூடிய ஒரு சபை ஊர்வலத்துக்கு இறுதி யாத்திரைக்கே
நீங்கள் வந்து 1500 போலீஸை மொபைலைஸ் பண்ணோன்னீங்கன்னா 10,000 பேர்னு மதியழகன் சொன்னார் அவங்க கட்சிக்காரன்னா, நீங்கள் 20,000 பேர் 25,000 பேர் எதிர்பார்த்துட்ருக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னால் நாமக்கல்லில் நடந்திருக்கு, திருவாரூரில் நடந்திருக்கு, நாகப்பட்டினம், திருச்சி, அரியலூர், இப்படி பல ஊர்களில் உங்களுக்கு தகவல் வந்திருக்கும். அப்போ ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கணும். வந்து நீங்கள் உரிய தயாரிப்பு கொடுக்கலையா, இல்லை இப்படியா பார்க்கலாம் இந்த ஆள் என்ன ஆட்சியிலே இருக்கிறான். இப்போ எடப்பாடியே கரூர் நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஊரில் பேசும்போது சொன்னார், இன்றைக்கி தாங்க எனக்கு போலீஸ்லாம் ஃபுல் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, கரூர் நிகழ்ச்சிக்கு அப்புறம் கொஞ்சம் உஷாராக இருக்காங்க, ஆனால் இதே முன்னெச்சரிக்கையை காவல்துறை எடுத்திருந்தால் கரூரையே தவிர்த்துருக்கலாங்கன்னு எதிர்கட்சி தலைவர் பப்ளிக்காகவே பேசினார் அவருடைய பரப்புரையில். ஆக 600 பேர் 500 பேருன்றாங்க. முதல்வர் வந்து 607 606 சொன்னார். உச்சநீதிமன்றத்தில் 600 பேர் கொடுத்தோம் அப்படின்னு அஃபிடவிட். இதெல்லாம் முன்னுக்கு பின் முரணாக இருக்குங்க. என்ன பண்ணாலும் அண்டர்லைனிங் ஃபேக்டர் என்னென்னா, போதுமான அளவு காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை, முன்னெச்சரிக்கையாக இருக்கவில்லை, காவல்துறையினுடைய உளவுத்துறை டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிருக்குதுன்றது தான் இந்த நிகழ்ச்சியிலேருந்து நாம் பெறக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன். அதனால் விஜய் வரல அப்படின்னா, அவர் வர்றது லேட் ஆகுதுன்றதால தான் அவர் வந்து காணொலியில் பேசிட்டார், வருத்தம் தெரிவிச்சிட்டார், நான் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ அவர் போலீஸுடைய அனுமதி கேட்டுட்ருக்கார். அந்த அனுமதி கிடைச்சா போவார், அது கிடைச்சா மட்டும் போயிட முடியாது. இன்னொரு கண்டிஷன் இருக்குது. அங்கே வந்து ஒரு திருமண மண்டபம் ஒன்று பிடிச்சி எல்லாரையும் அங்கே கலெக்ட் பண்ணி கூடுமான வரைக்கும் க்ரௌடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, அதாவது முக்கியமானவங்க சம்மந்தப்பட்டவங்களை மட்டும் உள்ளே அனுப்பிச்சு அந்த நிகழ்ச்சியை நடத்தணுன்னு தான் அவர் பிளான் பண்ணார். அங்கே தான் இந்த பணத்தெல்லாம் நிதி உதவியெல்லாம் கொடுக்குறதா அவர் பிளான் பண்ணியிருந்தார். பட் அது டிலே ஆகிட்டே போகிறதால இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. நேற்று ஆர்டிஜிஎஸில் பேங்க் மூலமாக அந்த 20 லட்ச ரூபாய் கொடுத்துட்டாரு. ஆனால் போய் பார்க்கணுமானா கண்டிப்பாக பார்க்கணும். ஆனால் அது அவர்கிட்ட மட்டும் இல்லையே, பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு இடம் அங்கே கல்யாண மண்டபத்துக்காரங்க கொடுக்கணும். இப்போ கல்யாண மண்டபத்துக்காரங்க காலையில் கொடுக்குறேன்றாங்களாம், சாயந்தரம் போனால் இல்லை சார் ஒரு பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் ஆளுங்கட்சி எதிர்க்க முடியாது. ஏன் ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகை கொடுறதுக்காக தான் அவன் கட்டியிருக்கான். அப்போ அவனை கூட ஆளுங்கட்சிக்காரர்கள் ஆட்சியில் இருக்கிறவங்க நிர்பந்தம் பண்ணால் அப்போ அவர் எப்படி போய் பார்க்க முடியும்? ஒரு பக்கம், அதாவது இதுக்கு எனக்கு என்னென்னா, பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுற அந்த கதை தான் வருது. ஒரு பக்கம் விஜய் போய் பார்க்கல, அவர் இரங்கல் கூட தெரிவிக்கலை, அவர் மனித உயிர்களுக்கு கொடுக்குற மதிப்புன்னு அவரை பற்றி பொய் பிரச்சாரம் அவதூறு பிரச்சாரம் பண்ணுறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அங்கே போகாமல் வராமல் தடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா கரூருக்கு அவர் வந்தார்னா அது ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்குங்க. அது வந்து நாட் ஒன்லி இந்த இறந்து போனவர் குடும்பம் மட்டும், கரூர் பொதுமக்களும் இன்றைக்கி ரொம்ப சிம்பத்தைஸாக இருக்காங்க அவர் மேலே. அதனால் நிச்சயமாக கரூரில் 4 சட்டமன்ற தொகுதி இருக்குதுன்னு நினைக்கிறேன் கரூர் மாவட்டத்தில், இன்க்ளூடிங் செந்தில் பாலாஜி. கரை சேர முடியாது, சட்டமன்ற தேர்தல் 26 வரும்போது கண்டிப்பாக கரூர் மாவட்டத்தில் தாவேகா வெற்றி என்பது இந்த மரணத்தால் சொல்ல பிண அரசியல் நடத்தலை. இந்த விஷயத்தில் திமுகவினரும் ஆட்சியாளர்களும் செய்திருக்கிற கோளாறுகள் சிபிஐ விசாரணையில் வரக்கூடிய, அது சிபிஐ விசாரணையில் வெளியே வந்ததுன்னா தமிழ்நாடு பூராவே திமுக பாதிக்கப்படும். புரியுது. இப்போ கரூரில் நான் சொல்கிறது வந்து மக்கள் உணர்வுகளை சொல்கிறேன். ஆனால் சிபிஐ அறிக்கை எலெக்ஷன் முன்னால் கொடுத்து உண்மையை வெளியே கொண்டு வந்துச்சுன்னா, இவங்களால் தான் இது நடந்ததுன்னா, அநேகமாக திமுக வந்து ராஜீவ்காந்தி கொலைக்கு அப்புறம் எப்படி துடை தெரியப்பட்டதோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஏற்படக்கூடும்ன்றதான் என்னுடைய கருத்து. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம். நன்றி சார்.